13 பேரை படுகொலை பண்ணாங்கல்ல எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்துல, ஸ்டெர்லைட் போராட்டம். தூத்துக்குடி. அங்க ஒன் மேன் கமிஷன் வச்சு திமுக அரசு அதை அறிக்கை வாங்கினாங்களே, அந்த அறிக்கையில இவர் கொடுத்த வாக்குமூலம் இருக்கு. சீமான் கொடுத்த சீமான் கொடுத்த என்ன வாக்குமூலம். சொல்லியிருக்காரு? நான் யாரையும் போராட சொல்லங்களம்மா, அவங்களா தன்னெழுச்சியா போய் போராடிட்டாங்கம்மா, நான் நல்லாமேம்மா, தம்பியை கோர்த்து விட்டது ஒண்ணு, தான் எஸ்கேப் ஆனது 2. NIA சோதனை சீமானுடைய கட்சி மேலன்னு போடுங்க, ஆன்லைன்ல வந்துரும். அதுக்காக நாம் தமிழர் கட்சி துப்பாக்கி தயாரிக்குது அப்படின்னு சொன்னா துப்பாக்கி இது தயாரிச்சாங்க, பகிரங்கமான ஒரு இதா இருக்கு. ஏங்க இது கேஸே அப்படிதாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த அரசியல் கட்சிக்குமே ஒரு பெரிய மிரட்டல் மாதிரி இருக்கு இந்த விஷயம். உண்மைதான். நீங்க சீமான் அவ்வளவு பெரிய ஆளு இல்லங்க, ஆளே கிடையாது. கட்சியோட தலைவர் இல்ல, மாநில தலைவர் இல்ல. ஏங்க, ஒரு கட்சியினுடைய வெற்றி எப்படி தீர்மானிப்பீங்க? அந்த கட்சியினுடைய தேர்தல் வெற்றி இல்லையா? தேர்தல் வெற்றியில ஏன் சீமானே நேரடியா களத்துல நின்றும் வெற்றி அடைய முடியல? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நேரடியாக களத்துல பாஜக அவங்க கூட போய் ஓட்டு கேட்டாங்க. நான் அங்க 10 நாள் இருந்தேன். நீங்க சொல்றது பார்த்தா சீமான யாரோ இயக்குறாங்க, யாரோ மறைமுகமா பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வெளிப்படையா இயக்குறாங்க. பிஜேபியோட சீமான் கூட்டணி சேர போறாரா 2026? பேச்சுவார்த்தையே முடிஞ்சிருக்கு. இதுவரைக்கும் ஒரு கூட்டணி எந்த கட்சி கூடயும் போகல சீமான். ஏன்னா யாரும் சேர்க்கல. ஒருவேளை சீமான் அடிச்சு நீங்க எல்லாம் பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ? நீங்க தலைவரா இருக்க தகுதி இல்ல, சுந்தரவழி பக்கத்துல நிக்க சீமானுக்கெல்லாம் தகுதியே கிடையாது.